Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா பயோ பாட்டனில ஃபர்ஸ்ட் லெசன் அதாவது யூனிட் 4 ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ். ஏற்கனவே நம்ம ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம் பார்த்திருக்கோம். அனிமல்ஸ்ல எப்படி ரீப்ரொடக்ஷன் நடக்குது, ஹையர் லோயர் ஆர்கானிசத்துல இருந்து ஹையர் ஆர்கானிசம் வரைக்கும் எப்படி ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். அதுல ரெண்டு டைப்ஸ் பார்த்தோம், ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதே போல தான் இதுல பாட்டனிலே பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ்ல எப்படி ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதுலயும் ரெண்டு டைப்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா ஏசெக்சுவல் அண்ட் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்கு. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனை ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க, ஜான்சன்ஸ் நடத்திருப்பாங்க. இப்போ நம்ம செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது என்ன, ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமீட், அது ரெண்டும் ஃபியூஸ் ஆகுறதா ஃபியூஸ் டு ஃபார்ம் டிப்ளாய்டு ஜைகோட். மேல் அண்ட் ஃபீமேல் கேமீட் ஃபியூஸ் டு ஃபார்ம் டிப்ளாய்டு ஜைகோட் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். மேல் கேமீட்டும் ஃபீமேல் கேமீட்டும் ஃபியூஸ் பண்ணி நமக்கு ஒரு ஜைகோட்டை உருவாக்குச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இதுல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன்வால்வ்ஸ் என்னென்ன இன்வால்வ் ஆகும் அப்படின்னா ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபெர்டிலைசேஷன், அண்ட் அதுதான் நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்றோம். அப்போ கேமீட் எப்படி உருவாகுது அப்படிங்கிறதான் கேமிட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ ப்ரிப்ரேஷன் ஆஃப் கேமீட் எப்படி உருவாகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கேமீட் எப்படி உருவாகுறது மட்டும் இல்லாமல் செகண்ட் என்னது ஃபியூசன், நம்மளோட ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறது, எப்படி ஃபெர்டிலைசேஷன் நடக்குது அப்படிங்கிறதையும், லாஸ்ட் போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன், அந்த ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது, அதாவது சீட் எப்படி உருவாகுதுங்கிறதையும் நம்ம இந்த லெசன்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா படிக்க போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் என்னது, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன்வால்வ் ப்ரிப்பரேஷன் அண்ட் ஃபியூஷன் ஆஃப் கேமீட்ஸ். முதல்ல எப்படி வந்து அந்த கேமீட் உருவாகுதோ, அதுக்கப்புறம் அந்த கேமீட்டுக்கு அப்புறம் எப்படி அது ஃபியூஸ் ஆகுது, ஃபெர்டிலைஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கேமிட்டோஜெனிசிஸ்ல பார்க்கிறோம். அப்போ மேல் கேமீட் எப்படி உருவாகுது அப்படிங்கிறதையும், ஃபீமேல் கேமீட் எப்படி உருவாகுது, ஓவியல்ஸ் எப்படி உருவாகுதுங்கிறதையும் நம்ம இதுல பார்க்க போறோம். அப்போ பிளான்ட்ஸ்ல எப்படி அது நடக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது ஃபெர்டிலைசேஷன் அப்படின்றது மெத்தட். ஃபெர்டிலைசேஷன்ல ஏற்கனவே தெரியும் மேல் அண்ட் ஃபீமேல் கேமீட் ஃபியூஸ் ஆகுறதுன்ட்டு. அப்போ இந்த ஃபெர்டிலைசேஷன் கருவுறுதல் நடைபெறுதல் நிகழ்ச்சி, அதுல வந்து நமக்கு ஏற்கனவே 2 டைப்ஸ் படிச்சிருப்பீங்க. எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அண்ட் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. அப்போ ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமீட் ஃப்ரம் த என்விரான்மெண்ட்ல, அதாவது மதர்ஸோடைய பாடியில இருந்து அவுட் சைட்ல வாட்டர் மீடியமா இருக்கலாம், என்விரான்மெண்ட்ல ஏதோ ஒரு இடத்துல எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் நடந்துச்சுன்னா, வெளிப்புறத்துல அந்த கருவுறுதல் நடக்குதுன்னா, அதான் மேல் அண்ட் கேமீட் ஃபியூஸ் ஆச்சுன்னா அது பேர் எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன்னா ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் கேமீட் இந்த ஃபீமேல் பாடிக்கு உள்ள ஃபீமேலுடைய உடலின் உட்பகுதியில வந்து அந்த ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுன்னா அது இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். இது ஏற்கனவே நம்ம ஜுவாலஜில படிச்சிருக்கோம். அதே 2 டைப்ஸ் வந்து நம்ம இந்த பாட்னில பிளான்ட்ஸ்ல எப்படி நடக்குதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு ஒரு ஈவெண்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் என்னங்கிறத நம்ம அடுத்த கேட்டகரியில படிக்கிறோம். அப்ப நம்ம ஏற்கனவே 11th படிச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் லோயர் பாக்டீரியாவுடைய ரீப்ரொடக்ஷன் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் ஆல்கே, பிரையோஃபைட், டெரிடோஃபைட் இதெல்லாம் படிச்சிருக்கோம். அப்போ ஆல்கேன்னு சொல்லும் பொழுது அதுலேயும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது, ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஏ செக்ஷுவல் மெத்தட்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்மெண்டேஷன், பட்டிங் மெத்தட் இதெல்லாம் நடந்திருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுல ஏ செக்ஷுவல் மட்டும் இல்லாமல் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல மோட்டைல்ஸ் ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகுது, அது நான் மோட்டைல் ஸ்போர்ஸும் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். மோட்டைல் ஸ்ட்ரக்சர் நகரக்கூடிய வித்துக்களை உருவாக்குதல், இது வந்து மோட்டைல்ஸ் நடக்கும், அது ஆல்கைல நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஜூஸ் ஸ்போர் அப்படின்னு நம்ம அதை ஏற்கனவே படிச்சிருக்கோம், நான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது நான் மோட்டைல் அப்படின்னு சொன்னா சில அன்கண்டிஷன் அப்ப பாத்தீங்கன்னா இது என்ன செய்யுது, இந்த ஆல்கே வந்து அதாவது ப்ளூ கிரீன் ஆல்கேனா நடுவுல ஒரு ஏகைனிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஸ்போர்ஸை உருவாக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம செல்வால் வந்து ரொம்ப திக்கா இருக்கும். அது அன்ஃபேவரபிள் கண்டிஷன் அப்ப அது மட்டும் எதுவும் உடையாம இருக்கும். திரும்ப ஃபேவரபிள் கண்டிஷன் அப்ப இந்த ஏகைனஸ் திரும்ப ஒரு ஆல்கேவை உருவாக்கும் அப்படிங்கிறத படிச்சிருக்கோம். ஏகைனிட்ஸ் அண்ட் நான் மோட்டைல்ஸ்ல இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆப்ளனோஸ்போர் அப்படின்னுலாம் படிச்சிருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல பிரையோஃபைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதில் பிரையோஃபைட்ல நம்ம ஹாப்ளாய்ட் டிப்ளானிக் லைஃப் சைக்கிள்னு படிச்சிருக்கோம். ஹாப்ளானிக் லைஃப் சைக்கிள்,
டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லி படித்தோம். அப்போ அதில் 2 டைப்ஸ் வந்துருக்கு, கேமிட்டோஜெனிசிஸ்ல போரோஜெனிசிஸ் கேமிட்டோஜெனிசிஸ்னு 2 டைப்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எது வந்து அதிகமாக இருக்கோ அதை பொறுத்த ஹாப்ளான்டிக் லைஃப் சைக்கிள், எது குறைவாக இருக்கோ அது டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறத நம்ம ஹாப்ளாய்ட் டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் 3 டைப்ஸும் படிச்சிருந்தோம். அது எல்லாமே ப்ரையோஃபைட்ல. அடுத்தது பார்த்தீங்க அப்படி சொன்னால் அடுத்த டெரிடோஃபைட்டு ஹையர் பிளான்ட்ஸில் எப்படி ஃபர்டிலைசேஷன் நடக்குதுங்கிறது நம்ம அதில் 11th ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதில் பிளான்ட்ஸில் மட்டும்தான் நம்ம எப்படி நடக்குதுங்கிறது படிக்கல, அதை நம்ம 12th படிக்கிறோம். இப்போ கேமெட் ஃபியூஷன் நடக்குது அப்படிங்கிறத கேமெட்டிக் ஃபியூஷன், மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் ஃபியூஷன் ஆகுது அப்படிங்கிறத படித்தோம். அதில் 3 டைப்ஸ் ஆஃப் கேமி படிச்சிருந்தோம் ஜுவாலஜியில். என்னென்ன ஐசோகேமி, அனைசோகேமி அண்ட் ஊகேமி, இதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐசோகேமி அப்படின்னா கேமிட், மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட் ரெண்டும் ஈக்குவலா மார்ஃபாலஜிக்கல் சைஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒரே சேம் சைஸ்ல இருக்கக்கூடியது. அந்த கேமிட் வந்து ஃபியூசர்ஸ்னா அது ஐசோகேமி. அனைசோகேமி அப்படின்னு சொன்னா 2 டிஃப்ரெண்ட், ஒன்று வந்து பெருசா இருக்கும், ஒன்று சின்னதா இருக்கும். ஒரு கேமிட் பெருசு, ஒரு கேமிட் சின்னதா இருக்கக்கூடியது. அப்புறம் மார்ஃபாலஜிக்கலி டிஃப்ரெண்ட் கேமிட் ஃபியூஸ்ட் டு ஃபார்ம் சைகோட் அப்படின்னா அது பேர் அனைசோகேமி அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஊகேமி அப்படின்னு சொன்னா மார்ஃபாலஜிக்கலி அண்ட் பிசியலாஜிக்கலி ரெண்டுமே, மார்ஃபாலஜிக்கலாகவும் பிசியலாஜிக்கலாகவும் டிஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய கேமெட் வந்து ஃபியூசர்ஸ்னா அது பேர் ஊகேமி. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படித்தது தான், புதுசு கிடையாது. இதெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சர், அதனுடைய கேமெட்டோடைய இதெல்லாம் படிச்சிருக்கோம். அப்போ நாம் இப்போ என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஹையர் பிளான்ட்ஸில் எப்படி வந்து ரீப்ரொடக்ஷன் நடக்குதுங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முக்கியமான பார்ட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ஃப்ளவர்ஸ் வந்து தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான பார்ட்ஸாக இருக்கிறது இந்த ஃப்ளவர். அந்த ஃப்ளவருடைய ஸ்ட்ரக்சர் என்ன, அது எப்படி நடக்குது, கேமிட்டோஜெனிசிஸ் எப்படி நடக்குதுங்கிறத நம்ம 1 by 1 பார்க்கலாம். பிளான்ட்ஸில் ரீப்ரொடக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ஃப்ளவர் தான் ரொம்ப முக்கியமானது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது இந்த மலர்கள் தான். இந்த மலர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது மல்டி டைமென்ஷனல் பெர்ஸ்பெக்டிவ்ஸாக இருக்குது, அதாவது பல பரிணாம நோக்குடையதாக இருக்குது. இப்போ அந்த காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த கவிதைகள் எழுதுறதுலேருந்து பொயட் கவிஞர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனல் டூல்ஸாக இருந்திருக்கு இந்த ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துக்குமே ஒரு உற்சாகம் தரக்கூடிய ஒரு கருவியாக இந்த மலர்கள் இருந்திருக்கு. அப்போ நிறைய பாடல்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கவிஞர்கள் எழுதின பல சங்ககால இலக்கியங்கள்லையும் சரி எல்லாத்துலேயும் இந்த பூக்களை பற்றி வர்ணிக்காதவங்களே கிடையாது. இந்த பூக்கள் நிறைய வகைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் அதனுடைய பெண்களை வந்து பூக்களோட ஒப்பிடுறது, இந்த மாதிரி நிறைய கவிதைகள் எல்லாமே மலர்களோட தான் சேர்த்து ஒப்பிட்டு எழுதியிருக்காங்க இந்த பயஸ். அதனால் ஒரு இன்ஸ்பிரேஷனல் டூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த மலர்களை. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செலிப்ரேஷன்ஸ், நம்மளுடைய விழா காலங்களில் எல்லாத்துலேயுமே பூக்கள் இல்லாத ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும். பூக்கள் இல்லாத விழாக்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். சின்ன ஃபங்க்ஷன், அதாவது மாரியம்மன் பண்டிகையில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய திருமணங்களில் இருந்து அதுக்கப்புறம் இந்த கேரளாவில் நடக்கக்கூடிய ஓணம் பண்டிகை, இந்த எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த பூக்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இந்த பூக்கள் இல்லாத பண்டிகைகளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுக்கக்கூடியது, ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கக்கூடியது இந்த மலர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 5 lands, அதாவது 5 நிலங்கள், 5 வகை நிலங்கள் நம்ம தமிழில் படிச்சுப்போம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லி 5 வகை நிலங்கள். இந்த 5 வகை நிலங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடியது வெறும் அதில் இருக்கக்கூடிய பண்புகளை மட்டும் வர்ணிக்காமல் அதில் இருக்கக்கூடிய பூக்கள் என்ன வகையான இந்த நிலங்களில் பூக்கள் பூக்கும் அப்படிங்கிறதையும் நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. நம்ம 11th இதை படிச்சிருக்கோம். 5 lands, அதாவது 5 வகை நிலங்களில் குறிஞ்சியில் குறிஞ்சி மலர், நீல குறிஞ்சி ரொம்ப முக்கியமான 12 வருஷங்களுக்கு ஒரு தடவை பூக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கீங்க குறிஞ்சி மலர். முல்லைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மல்லிகைப்பூ முல்லை நிலத்தில். அடுத்த மருதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதில் எடுத்துனா மருதம் மரத்தில் இருக்கக்கூடிய பூ மருதப்பூ. அடுத்தது நெய்தல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் கடலும் சார்ந்த இடம் நெய்தல். அதில் பார்த்தீங்கன்னா அள்ளி வகை மலர்கள் தான் அதில் அதிகமாக பூக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலை நிலத்தில் பாலையுடைய பூ பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா முல்லைப்பூ மாதிரியே இருக்கும், வெள்ளை கலரில் இருக்கும். அதனால் அது வந்து கரிய மல்லிகை அப்படின்னு ஒரு பேரும் உண்டு அதுக்கு. அது பார்க்கறதுக்கு மல்லிகை பூ மாதிரியே இருக்கக்கூடியது பாலை மலர்பூ. இந்த மாதிரி 5 வகை நிலங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த பூக்களை வர்ணிக்காததே இல்லை. அந்த நிலங்களை எந்த வகையான பூக்கள் பூக்குங்கிறதையும் நம்ம கவிஞர்கள் சொல்லி வச்சிருக்காங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளாக்ஸ், அதாவது நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கொடியில் கூட என்ன செஞ்சுருக்காங்க, இந்த பூக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த நாட்டில் இந்த பூ அவங்களோட கொடியில் இருக்குது அப்படின்னு சொன்னால் மக்காயு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டில் அதனுடைய கொடியில் பார்த்தீங்கன்னா தாமரை பூ வந்து பதிச்சிருக்காங்க. அந்த கொடியில் தாமரை பூவும் அதை சுற்றி கோல்டன் ஸ்டார்ஸ் 5 கோல்டன் ஸ்டார்ஸ் இருக்க மாதிரி பதிச்சிருக்காங்க. இது நம்ம ஹாங்காங்க்கு பக்கத்தில் சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. அப்போ அந்த நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா கொடியில் பார்த்தீங்கன்னா மலரை பற்றி கொடுத்துருக்காங்க. இப்படி மலர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததான் இருக்குது. அது பர்ஃப்யூம்ஸ், நிறைய திரவியங்கள், வாசனை திரவியங்கள் எல்லாமே மலர்களை சேமிச்சு அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அதனுடைய சாறை எடுத்து தான் எல்லாத்துலேயும் சேர்த்திருப்பாங்க. ஏன்னா அந்த வாசனை திரவியங்கள் எல்லாம் ஈர்க்கக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ மலர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாரோட வாழ்க்கையிலும் முக்கியமான அங்கம் வகிக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த மலருடைய பருவங்கள் எடுத்துக்கிட்டா 7 பருவங்கள் நீங்கள் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க. அந்த மலர் குட்டியாக அரும்புல இருந்து ஆரம்பித்து அது வீல் கீழே கறி விழுகிற வழிக்கு இருக்கக்கூடிய பகுதிகளை, அதாவது நிலைகளை 7ஆக பிரிச்சிருப்பாங்க. அது என்னது? அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் அப்படின்னு சொல்லி 7. அப்போ அரும்பு அப்படின்னு சொன்னால் இருக்கிறதுலே ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடியது அரும்பு. அப்போ தான் குட்டியாக வர்றது அரும்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மொட்டு, இந்த சின்னதாக இருந்து கொஞ்சம் பெருசான அது மொட்டு. அதுக்கு அடுத்தது முகைன்னு சொல்லக்கூடியது பூக்கக்கூடிய நிலையில, நாளைக்கு பூக்குது அப்படின்னா அந்த பூக்கக்கூடிய நிலையில இருக்கிறது முகை. அடுத்தது அது வெடிக்கிற மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் இருக்கிறது தான் மலர். அதுக்கப்புறம் அந்த மலர் நல்லா விரிஞ்சு வந்ததுன்னா அதுக்கு பேர் தான் அலர். அலருங்கிறது தான் நல்லா விரிஞ்சிருக்கக்கூடிய மலரோட பகுதி. அதுக்கப்புறம் பி அப்படின்னு சொன்னால் அந்த மலர் கொஞ்சம் கொஞ்சமாக வீழக்கூடிய நிலையில் இருக்கிறது, காய ஆரம்பிக்கிறது பின்னு சொல்கிறோம். செம்மல் அப்படின்னு சொன்னால் அது தாவரத்துலேருந்து கீழே விழுந்து கருகிற ஸ்டேஜ் ஸ்டெம்மல் அப்படின்னு சொல்லி இப்படி மலருடைய பகுதிகளையும் 7ஆகவும் பிரிச்சிருக்காங்க. நீங்கள் இதை சின்ன கிளாஸ்லேயும் படிச்சிருப்பீங்க. அப்போ மலர் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ரீப்ரொடக்டிவ் பார்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்ஃபலாஜிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பிளான்ட்டுடைய அந்த ஸ்டெம்மு அந்த ஷூட் பகுதியோட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், ஹைலி கண்டென்ஸ்டு ஷூட்டு தான் என்னது ஒரு மலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஷூட்டு தண்டுடைய பகுதி சுருங்கி அதுவே என்ன செஞ்சிருக்கு, ஒரு மலராக மாறி இருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஒரு தண்டோட பகுதி தான் எப்போ ரீப்ரொடக்ஷன் ஸ்டேஜ் வரணுமோ அந்த டைமில் ரீப்ரொடக்ஷன் அப்போ அது ஒரு மொட்டா ஒரு பூவாக மலருது அப்படிங்கிறத மார்ஃபலாஜிஸ்ட் சொல்லியிருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைகள் சொல்லியிருந்தாலும் நம்மளுடைய இனப்பெருக்கத்துக்கு தாவரங்களுக்கு ரொம்ப முக்கியமான பார்ட்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னா இந்த ஃப்ளவர்ஸ் தான். ஃப்ளவர்ஸ்ன்னு எடுத்தால் அதில் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் 4 ஓரல்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. என்னென்னா கேலிக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரோஷியம் அண்ட் கைனோஷியம். இதனுடைய ஸ்ட்ரக்சர், எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே நம்ம 11th படிச்சிருக்கோம். அப்போ முக்கியமான பார்ட்டான கேலிக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அந்த பூக்கள் மொட்டா இருக்கும்போது அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்குது கேலிக்ஸ். அடுத்த கொரோலா அப்படின்னா அந்த ஃப்ளவர்ஸோடைய கலர்ஃபுல் பார்ட் நம்ம கொரோலா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதனுடைய கலர்ஃபுல் பார்ட் ஒவ்வொன்றும் நம்ம கொரோலான்னு சொல்கிறோம். எதுக்காக இந்த கொரோலா இருக்குது அப்படின்னா அது அட்ராக்ஷன் ஆஃப் த இன்செக்ட் ஃபார் பாலினேஷன். எதுக்காகனா பூக்கள் பூச்சிகளை மகரந்த சேர்க்கைக்காக கவர்ந்து இழுப்பதற்காக தான் இந்த கொரோலா இருக்கு, கலர்ஃபுல் பார்ட்ஸ் இருக்கு. அடுத்தது இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் 2 ரீப்ரொடக்ஷனுக்கு தேவையானது என்ன அப்படின்னு சொன்னால் ஆண்ட்ரோஷியம் அண்ட் கைனோஷியம். இது 2 மேல் பார்ட் இருக்கிற ஆண்ட்ரோஷியத்தில் 2 பார்ட்ஸ், ஆந்தர் அண்ட் ஃபிலமெண்ட் 2 மட்டும் இருக்கிறது ஆண்ட்ரோஷியம். அந்த கைனோஷியம் எடுத்துனா ஸ்டிக்மா, ஸ்டைல் அண்ட் ஓவரி இந்த 3 பார்ட்டும் சேர்ந்தது தான் ஃபீமேல் பார்ட். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபீமேல் பார்ட்டுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த எசென்சியல் பார்ட் ரீப்ரொடக்ஷன் தேவையானது மேல் கேமினான ஆந்தர் அண்ட் ஃபிலமெண்ட். அடுத்த ஃபீமேலுக்கு சிக்மா, ஸ்டைல் அண்ட் ஓவரி தான் அதனுடைய முக்கியமான ஃபீமேல் பார்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் எப்படி ரீப்ரொடக்ஷன் நடக்குதுன்னு தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இந்த ரீப்ரொடக்ஷன் ஸ்டேஜ் 3 டைப்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ப்ரீ ஃபெர்டிலைசேஷன், ஃபெர்டிலைசேஷன் அண்ட் போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன். இதை 1 by 1 நம்ம பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன, ஃப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவெண்ட்ஸ். ஃபெர்டிலைசேஷன் அதாவது கேமிட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொன்னாலே கேமீட்டுகள் உருவாகுது. அப்போ அந்த மேல் கேமீட்டான அந்த போலன் கிரெயின்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறது தான் ஃப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரைமார்டியல் ஜெர்ம் செல்ஸ், அதாவது இது மேலில் இருக்கக்கூடிய அந்த பிரைமார்டியல் ஜெர்ம் செல்ஸ் என்னவா மாறப்போகுதுன்னா போலன் கிரெயின்ஸ், ஒரு ஆந்தர் ஃபார்ம் ஆக போகுது. ஆந்தருக்குள்ள உள்ள போலன் கிரெயின்ஸ் ஃபார்ம் ஆக போகுது. அப்போ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆந்தர் டெவலப்மெண்ட் தான் ஃப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர். அப்போ அந்த செல்ஸ் வந்து ஷூட்டில் நடக்கக்கூடிய அந்த ஹார்மோனல் டிஃப்ரென்ஷியேஷன் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த பிரைமார்டியல் ஜெர்ம் செல்ஸில் சேஞ்சஸை உண்டாக்கி அது ஒரு ஃப்ளவர்ஸை உருவாக்க போகுது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது முதல்ல ஆந்தர் ஃபார்மேஷன், எப்படி ஆந்தர் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தர் வந்து எப்படி டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். அப்போ முதல்ல மேல் கேமிட் அப்படின்னு சொன்னால் என்னென்ன சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, ஒரு ஃபிலமெண்ட்டு, மேலே ரெண்டு ஆந்தரும் இங்கே ஃபிலமெண்ட்டும் ரெண்டு இருக்கிறது தான் மேல் கேமிட், அதாவது மேல் கேமிட்டோஃபைட்ஸ் அப்படின்னு சொன்னோம். இப்போ இதில் இந்த ஆந்தர் வந்து எப்படி டெவலப் ஆகுது, அந்த ஆந்தருக்குள்ள எப்படி போலன் கிரெயின்ஸ் டெவலப் ஆகுதுங்கிறது தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தர். ஆந்தரில் எப்படி டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்னா அந்த பிரைமார்டியல் ஜெர்ம் செல்ஸ், அதாவது ஹோமோஜீனஸ் மாசஸ் ஆஃப் செல்ஸ், ஒரு எபிடெர்மிஸும் அதை சுற்றி இருக்கக்கூடிய எபிடெர்மிஸ், அதை சுற்றி இருக்கிற அந்த உள்ள இருக்கக்கூடிய மாஸ் ஆஃப் செல்ஸ், அது எப்படின்னா ஹோமோஜீனஸ் மாஸ் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஒரு திரளான, ஒரு படிதான திரளான செல்கள், ஒரே மாதிரி இருக்கக்கூடிய செல்கள். இந்த செல்கள் பார்த்தீங்கன்னா மெரிஸ்டமேட்டிக் திசுவா இருக்கு. இதன் ஃபுல்லுமே அதாவது எது வேணாலும் மாற்றக்கூடிய ஆக்கு திசுவா இருக்கும். அதனால அந்த ஹோமோஜீனஸ் மாஸ் ஆஃப் செல்ஸ் என்ன செய்யுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா மாடிஃபை, ஆங்கரா மாடிஃபை ஆக போகுது. அப்போ இது நம்ம டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா இந்த எபிடெர்மிஸ் மேலே மார்க்கிங் கொடுத்துக்க மாட்டாங்க, அதை மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ எபிடெர்மிஸும் அதுக்குள்ள ஹோமோஜீனஸ் மாஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும். இப்போ இந்த எபிடெர்மிஸ் அதில் இருக்கக்கூடிய நடுவில் பார்த்தீங்கன்னா ஹோமோஜீனஸ் மாஸ் ஆஃப் செல்லில் ஒரு செல்ஸ் மட்டும் என்ன செய்யுது, ஆர்கிஸ்போரியல் செல்லாக மாறுது. அப்போ ஆர்கிஸ்போரியல் செல்லாக அங்கே மாறப்போகுது. அப்போ ஹோமோஜீனஸ் மாஸ் ஆஃப் செல், அந்த செல்லு ஹைப்போடெர்மல் செல்ஸா, அதாவது உட்பகுதியில் ஒரு ஒரு ஹைப்போடெர்மல், அந்த எபிடெர்மிஸுக்கு அடியில் இருக்கக்கூடிய அடி செல்லுக்கு பேர் தான் ஹைப்போடெர்மல் செல். அந்த ஹைப்போடெர்மல் செல்லு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், மற்ற செல்லை விட கொஞ்சம் பெருசாகவும் நடுவில் ஒரு நியூக்ளியஸும், டிஸ்டிங்க்ட் நியூக்ளியஸும் இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு செல்லாக மாறுது. இப்போ இதுக்கு பேர் என்னன்னா ஆர்கிஸ்போரியல் செல். அப்படியே டயக்ராமாக உங்கள் புக்கில் இருக்கிறத அப்படியே பார்த்துட்டே வாங்க. அப்போ எபிடெர்மிஸ் அதை சுற்றி இருக்க ஹோமோஜீனஸ் மாஸ் ஆஃப் செல்ஸில் எல்லாம் மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ். அந்த செல்லில் மைட்டாட்டிக் டிவிஷன் ஒரு செல் எடுத்துக்குது. அந்த செல் இப்போ ஹைப்போடெர்மல் செல்லாக மாறிடுச்சு. இப்போ அந்த ஹைப்போடெர்மல் செல்லோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன, ஆர்கிஸ்போரியத்தை உருவாக்கணும், அதாவது ஆந்தரை உருவாக்கணும். அது 4 லோப் ஸ்ட்ரக்சராக இருக்கக்கூடிய ஆந்தரை உருவாக்குறது தான் இந்த ஹைப்போடெர்மல் செல்லோட ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஹைப்போடெர்மல் செல்லு இப்போ ஒரு ஆர்கிஸ்போரியல் செல்லாக மாறினதுக்கு அப்புறம் அந்த ஆர்கிஸ்போரியல் செல் டிவிஷன் எடுத்துக்குது. எந்த வகையான செல் டிவிஷனா, பெரிக்ளைனியல் cell division, periclinal division, and to form parietal cells and primary sporogenous cells. periclinal division அப்படின்னா என்ன இருக்குன்னா, அப்போ ஒரு செல் இருக்கு அப்படின்னா அந்த செல்ல டிரான்ஸ்ஃபர் செக்ஷன்ல ரெண்டா உடைச்சது அப்படின்னு சொன்னா அது பேர் தான் என்னது, பெரிக்ளைனல் டிவிஷன் அப்படின்னு சொல்றோம். அப்ப பெரிக்ளைனல் டிவிஷன் எடுத்துட்டு அது என்னவா மாறுது, 2 வகையான செல்களா மாறுது. ஒன்று என்னன்னா பிரைமரி parietal cells and primary sporogenous cells அப்படின்னு 2 வகையான செல்களா மாறுது. இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா parietal செல்ஸையும் ஸ்போரோஜீனஸ் செல்லையும் இந்த ஆர்கிஸ்போரியல் செல் வந்து மாத்துது. அப்ப parietal cells towards the epidermis நோக்கி பெரிக்ளைனல் டிவிஷன் எடுத்துட்டு ஒரு parietal செல்லையும், அந்த இன்னர் சைடுல ஆந்தரை நோக்கி பாத்தீங்கன்னா ஸ்போரோஜீனஸ் செல்லையும் உருவாக்குது. அப்ப 2 to 4 rows, அதாவது 2-3 வரிசைகளை உருவாக்குது. இப்படி 2 உருவாகுது. அப்ப பாத்தீங்கன்னா பிரைமரி parietal செல் அண்ட் பிரைமரி ஸ்போரோஜீனஸ் செல்லை உருவாக்குது. இந்த பிரைமரி parietal செல்லு பெரிக்ளைனல் டிவிஷன் அண்ட் ஆன்டிக்ளைனல் டிவிஷன் ரெண்டையும் எடுத்து
2 to 5 layers of anther cell. இந்த parietal cell என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா வெளிப்புறத்துல எபிடெர்மிஸ் நோக்கி வளர்ந்தது அப்படியே 2ல இருந்து 5 லேயர்ஸா கொஞ்சம் கொஞ்சமா 2 டிவிஷன் எடுத்துக்குது. என்னன்னா பெரிக்ளைனல் என்ன சொல்ற டிரான்ஸ்ஃபர் வைஸ்ல டிவைட் ஆகுறதுமே. அப்ப ஆன்டிக்ளைனல் டிவிஷனா அப்படியே ரேடியல் ரேஞ்ச்ல மேல் பக்கத்துல அப்படியே 90 டிகிரில உடையறது தான் ஆன்டிக்ளைனல் டிவிஷன். இந்த 2 டிவிஷன் எடுத்துட்டு மாறி மாறி அப்படியே ஒரு 3ல இருந்து 5 ஆந்தர்ஸ் வால்ஸை உருவாக்குது. அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய ஸ்போரோஜீனஸ் செல்ஸ் என்ன செய்யுதுன்னா அதுவும் ஆன்டிக்ளைனல் டிவிஷனும் பேரைட்டல் செல்ஸும் எடுத்துட்டு அப்படியே 3 லேயர்ஸை உருவாக்குது. என்னென்ன லேயர்ஸ்? எண்டோதீசியம், மிடில் லேயர், டபிட்டம் அப்படின்னு 3 லேயர்ஸ் உருவாக்குது. அப்படியே டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு கலர்ல கொடுத்துருப்பாங்க, எல்லோ கலர், அடுத்த ப்ளூ கலர், ரெட் கலர்னு கொடுத்துருப்பாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ 3 லேயர்ஸை உருவாக்குது. எபிடெர்மிஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா பேரைட்டல் செல்லு, மிடில் லேயர், அதுக்கப்புறம் எண்டோதீசியம், அடுத்த டபிட்டம் அப்படின்னு 3 லேயரை உருவாக்குது. நடுவில் இருக்கிறது ஸ்போரோஜீனஸ் செல்ஸ். இந்த ஸ்போரோஜீனஸ் செல்ஸ் தான் உள்ள பார்த்தீங்கன்னா ஆந்தரை உருவாக்குது. இந்த ஆந்தரை உருவாக்குது. அதே சமயம் ஆந்தருக்குள்ள போலன் கிரைன்ஸை மைக்ரோஸ்போர்ஸ் சொல்லக்கூடிய போலன் கிரைன்ஸை உருவாக்குது. இது நம்ம புக்கில் ஒரு பேராகிராஃபாக டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தர்னு ஒரு பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் ஷார்ட்டாக நம்ம எழுதின மாதிரி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்போரோஜீனஸ் செல்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது வரைக்கும் பார்த்தோம். அதுக்கடுத்து என்னன்னா மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்றது. அப்போ மைக்ரோஸ்போர்கள் உருவாகுவது தான் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ்னா என்ன? ஒரு டிப்ளாய்டு ஸ்போர் மதர் செல் undergo meiosis division to form tetrahaploid microspore. ஒரு மதர் செல்லு ஸ்போர் தாய் செல்லானது மியாசிஸ் டிவிஷன் மூலமா 4 ஹேப்ளாய்டு மைக்ரோஸ்போர்களை உருவாக்குற அந்த நிகழ்ச்சி பெரிதானது மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். மைக்ரோஸ்போர்னு போலன் கிரைன்ஸ். அப்போ போலன் கிரைன்ஸ் எப்படி உருவாகுதுங்கிற நிகழ்ச்சி. அப்போ நம்ம ஆந்தர் வந்து ஃபார்ம் ஆச்சு. அது 4 ஆந்தர் லோப் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதில் என்ன செஞ்சுருக்கோம்? 4 லேயர் வந்துச்சு சொன்னோம். ஃபர்ஸ்ட் என்ன? எபிடெர்மிஸ் லேயர், அப்புறம் எண்டோதீசியம் லேயர், அதாவது மிடில் லேயர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபிட்டம்னு 4 லேயர் ஃபார்ம் ஆகுது. அந்த 4 லேயர்ல நம்ம பிரைமரி ஸ்போரோஜீனஸ் செல்ஸ் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பிரைமரி ஸ்போரோஜீனஸ் செல்ஸ் மைட்டாட்டிக் டிவிஷன் எடுத்துட்டு ஸ்போரோஜீனஸ் திசுவா மாறுது. அப்ப பிரைமரி ஒரு லேயர்ல இருந்த அந்த ஸ்போரோஜீனஸ் செல்லு வந்து என்ன செய்யுது? தொடர்ந்து கிளினிக்கல் ஆன்டி கிளினிக்கல் பெரி கிளினிக்கல் டிவிஷன் எடுத்து தொடர்ந்து என்ன செய்யுது? நிறைய லேயர் இருக்கக்கூடிய அந்த ஸ்போரோஜீனஸ் திசுவா மாறுது. அப்ப அந்த திசுல இருந்து என்ன செய்யுதுன்னா மைக்ரோஸ்போர் மதர் செல்கள் உருவாகுது. அப்ப அந்த திசு நிறைய உருவானதுக்கு அப்புறம் அதுல லாஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் த ஸ்போரோஜீனஸ் செல்ஸ் கடைசி இருக்கு இல்லையா? ஸ்போரோஜீனஸ் செல்ஸ் கடைசியா உருவாகக்கூடிய அந்த செல்கள்லாம் ஒரு திசுவா மாறி அந்த திசுக்கள் மைக்ரோஸ்போர் மதர் செல்லாக மைக்ரோஸ்போரை உருவாக்கக்கூடிய தாய் செல்லாக மாறுது. அப்ப அந்த செல்கள் மியாசிஸ் டிவிஷன் எடுத்துட்டு 4 ஹேப்ளாய்டு மைக்ரோஸ்போர்களை உருவாக்குது. அப்ப நடுவில் பார்த்தீங்கன்னா திசுவா இருந்தது, நிறைய திசுவா இருந்தது, அப்படியே மதர் செல்லா மாறுது. அந்த மதர் செல்லு மியாசிஸ் டிவிஷன் அப்ப டெட்ராய்டு போலன்ஸ் அதாவது 4 ஹேப்ளாய்டு மைக்ரோஸ்போர்களை உருவாக்குது. அப்ப அந்த மைக்ரோஸ்போர் என்ன செய்தா 4ஆ இருந்தது கொஞ்ச நேரம் ஆக ஆக அப்படியே தனித்தனியா ஒவ்வொன்றும் செப்பரேட் ஆகுது. தனித்தனி ஸ்போர்களாக உடைந்தது அந்த ஆந்தர்ல இருக்கக்கூடிய நடுவில் இருக்க அந்த லோக்கஸ் ஆந்தர் இருக்கக்கூடிய அந்த லோக்கஸ்ல இடைவெளியில தனித்தனியா இருக்கு. இப்ப இது பேர் மைக்ரோஸ்போர் அப்படி, அதாவது போலன் கிரைன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப 4 செல்ல மதர் செல்லுல இருந்து தனித்தனியா ஹேப்ளாய்டா என்ன செய்யுது? போலன் கிரைன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த போலன் கிரைன்ஸ் கரெக்டான அந்த பிளான்டோடைய ஷேப்புக்கு கரெக்டா போலன் கிரைன்ஸா மாறி அது மகரந்த சேர்க்கைக்கு தகுந்த மாதிரி ஆந்தருக்குள்ள ரெடியா இருக்கு. இப்ப இதை வந்து நமக்கு பேராகிராஃபா கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப முதல்ல கொடுத்த அந்த பேராகிராஃபோட நீங்க இதை என்ன கண்டினியூஸா எழுதிக்கோங்க. அப்ப பிரைமரி ஸ்போரோஜீனஸ் செல்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து திசுவா மாறுது. திசுக்கள்ல இருந்து மைக்ரோஸ்போர் மதர் செல் உருவாகுது. மதர் செல் என்ன செய்ய மியாசிஸ்
மெயோசிஸ் டிவிஷன் அப்போ 4 ஹேப்ளாய்டு மைக்ரோஸ்போர்களை உருவாக்குது. இந்த மைக்ரோஸ்போர் 4 நிலையிலெல்லாம் ஒன்று ஒன்றா ஒட்டிக்கிட்டு இருந்தது தனித்தனியாக உடைஞ்சி தனித்தனி மைக்ரோஸ்போராக நிற்குது. இந்த மைக்ரோஸ்போர் இப்போ மெச்சூர் ஆகி ஒவ்வொன்றும் போலன் கிரெயின்ஸாக மாறி அந்த ஆந்தரில் நடுவில் இருக்கக்கூடிய அந்த கேப்பில் நிற்குது. நீங்கள் புக்கில் அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா விளக்கமாக தெரியும். அப்போ இதுதான் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் மைக்ரோஜெனிசிஸ். இப்போ ஒரு மேல் கேமிட் போலன் கிரெயின்ஸ் அதான் மைக்ரோஸ்போர் ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுதான் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் சொல்றோம். சில இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மைக்ரோஸ்போர்ஸ் வந்து எப்படி இருக்கு, அதாவது கேலியோட்ரோபிஸ் அதாவது இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோஸ் ஆந்தர் பார்த்தும்போது எல்லாம் ஒன்றா இணைந்து ஒரு மேடா நடுவில் ஒரு மேடை மாதிரி பகுதியில் இருக்கும். இது கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்மா வந்து தனியாக ஒட்டிட்டு இருக்கும். அப்போ பார்க்கறதுக்கு இது எப்படி இருக்குன்னா இதுக்கு அந்த ரெண்டு பக்கமும் ஒரு Y ஷேப்ல இருக்கக்கூடிய அந்த பொலினியம் தனியாகவும் அதை த்ரெட் மாதிரி ஒட்டி இருக்கக்கூடிய ரெட்டினாகுலம் தனியாகவும் மேலே பார்த்தீங்கன்னா அதை ரெண்டையும் பிடிச்சிருக்க ஒரு கிளிப்பு மாதிரி பிடிச்சிருக்கிறதுங்க கார்பஸ்குலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதெல்லாம் வந்து பொலினியம்னா வாட் இஸ் மீன் பை பொலினியம் 2 மார்க்ல கேட்பாங்க. கேலியோட்ரோபிஸ்ல இந்த மைக்ரோஸ்போர்ஸ் வந்து ஒரு மேடு மாதிரி நடுவில் மேடை மாதிரி அமைஞ்சிருக்கும். அதை சுற்றி 2 கிளிப்பு மாதிரி இருக்கிறது ரெட்டினாகுலம், அதுதான் பொலினியம்னு சொல்கிறோம். பொலினியம் ஒரு த்ரெட் மாதிரி ஸ்ட்ரக்சரோட சேர்ந்து கார்பஸ் குலத்தோட ஒட்டி இருக்கு. இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா Y ஷேப் தலைகீழ இருக்கக்கூடிய Y ஷேப் மாதிரி இருக்க டிரான்ஸ்லேட்டர்ஸ் மாதிரி இருக்கிறதுனால இது பேர் டிரான்ஸ்லேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மேல் கேமிட்னா என்ன, அது எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறத பார்த்துட்டோம். நீங்க வந்து ஷார்ட் ஃபார்ம்ல இந்த மாதிரி எழுதி வச்சு படிச்சீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.